இன்றைக்கி நம்ம செகண்ட் பாப்பாவுக்கு மொட்டை போட்டு காது குத்துறதுக்காக பழனிக்கு வந்திருக்கோம். மொட்டை நல்லபடியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு காது குத்துறதுக்கு ரெடி ஆயாச்சு. காது குத்துறப்போ எத்தனை பேர் பிடிச்சிருக்குறோன்னு பாருங்கள். காதும் கரெக்டான ப்ளேஸில் குத்தணும். அவங்க துள்ளிடக்கூடாது, கையை வச்சு தட்டி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டி டென்ஷன் இருக்கும் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமேவும். நல்லபடியாக காது குத்தியாச்சு. காது குத்தி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கே பழனிலேயே முன்னாடி நாள் வந்து தங்கியிருந்தோம். அந்த இடத்துல வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பிட்டோம். நம்மளோட கல்ச்சரில் வந்து ஃபஸ்ட்டு மொட்டைங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில வீட்டில் காது மட்டும் தனியாக குத்துவாங்க ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு. எங்கள் வீட்டில் இப்படி தாங்க மொட்டையை எடுத்து அன்றைக்கே காது குத்திடுவோம். நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.